Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசால் பூரி. இதை அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குகிறோம் இல்லையா, அதே டேஸ்ட் எக்ஸாக்டாக 100% கிடைக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரிப்ரேஷனை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பூரி செய்கிறது எப்படின்றது, அடுத்தது மசால் எப்படி செய்கிறதுன்றத. இப்போ பூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வறுக்காத ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு மைதாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த ப்ரிப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கு போதுமான அளவுக்கு தாராளமாக வரும். இப்போது நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பூரின்றதுனால நம்ம மாவை ரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரெடி பண்ண உடனேவே சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பூரி மாவு நல்லா ஸ்டிஃபாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போது இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன பால் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரியே எவ்வளோ ஒல்லியாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. டஸ்ட் பண்ணுறதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒல்லியாக திரட்டிடலாம். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம மெலிசாக திரட்டினா மட்டும்தான் நம்மளோட பூரி வந்து நல்லா உப்பி வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரன்ச்சினஸோடு இருக்கும், மொறுன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜுடு ஏதாவது ஒரு கிளாஸோ ஏதோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி குட்டி குட்டி பூரிஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இருக்கிற எல்லா மாவுலேயும் அந்த மாதிரி நான் பூரியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, ஒரு 20-25 பூரி கிட்டவே வரும் இது. இப்போது இது எண்ணெயில் சுட்டு எடுத்துட வேண்டிதான். ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் இந்த பூரியை பொறுமையாக போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துருங்க. இது ஒரு செட்டும் ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 to 5 minutes தான் ஆகும். நல்லா செவந்து சூப்பராக நம்மளுக்கு மொறுன்னு கிடச்சிரும். இந்த பூரியை நம்ம வெளியில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து கூட வாங்கிக்கலாம். அப்படி வாங்கியிருந்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நேராக மசால் செய்ய போயிடலாம். இப்போ மசால் செய்கிறதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச காஞ்ச பட்டாணி கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு 5-6 விசிலுக்கு நல்ல ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்களா, சூப்பராக ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு பீஸ் உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து நான் மிக்சியில் போட்டு வச்சுக்கிறேன். இது ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படும். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் இந்த பட்டாணியையும் நல்லா வந்து கரண்டிலேயே கையால் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மசிச்சு வச்ச இந்த கலவையை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்மளோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். நான் ஆக்சுவலி அதை மறந்துட்டேன், அதனால் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. இது மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutesல இந்த ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிடும். இதை ஆற வச்சுட்டு இப்போது மிக்சியில் நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, முழு மிளகு. இப்போ இது கூட ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி உருளைக்கிழங்கு கலவை, அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கலவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம குக்கரில் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த மசால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக இதை கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 9லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம் கூட இருக்கலாம். அப்படியே வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா எல்லா ரா ஃப்ளேவர்ஸும் போயிட்டு நம்மளுக்கு இதோட கலர் அப்படியே லைட் க்ரீன் கலரில் மாதிரி சூப்பராக வந்துடும். பார்த்திங்களா, கொதிக்க கொதிக்க அதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பூரியை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரிஸை நல்லா கையில் உடச்சி விட்டு உதுத்து விட்டுருங்க. இப்போது இது மேலேயே அப்படியே நம்ம குயின் ஆஃப் த ஷோ அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த பட்டாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த ஸ்வீட் சட்னி, அதாவது இம்லி சட்னி, இந்த சாட் சட்னியோட ரெசிபி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படியே க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே இப்போது கொஞ்சமாக நறுக்குன வெங்காயமும் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் அப்படியே மேலே மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். கடையிலேருந்து வாங்கின நைலான் சேவ் இருக்குது இல்லையா, அதை எவ்வளோ வேணுமோ அப்படியே தாராளமாக மழைச்சாரல் போல் தெளித்து விட்டுருங்க. இப்போது நறுக்கின கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பரிமாறிட வேண்டியது தான். செம்ம டேஸ்டியாக அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மசால் பூரி இஸ் ரெடி நவ். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.